குசேல உபாக்கியானம் என்றால் குகன் ராமனோடலாம் படிக்கல, காட்டுல திடீர்னு பார்த்துருக்கான், திடீர்னு உபச்சரணை எல்லாம் பண்ணியிருக்கான். குசேலர் அப்படி கிடையாது. எப்படி நீங்க எல்லாம் கொஞ்சி குழாவி படிச்சீங்க, 1970 படிச்சு முடிச்சிங்க என்ன, அதுபோல இவர் சாந்திபனி ஆசிரமத்திலே, சாந்திபனி ஆசிரமம் எப்படி நம்ம சந்திரசேகர் ஐயா அப்புறம் வெங்கட்ராமன் ஐயா எல்லாம் எப்படி இருக்காங்க இங்க, அதுபோல கண்ணனுக்கும் குசேலருக்கும் குருகுலத்திலே ஆசிரியராக விளங்கினவர் சாந்திபனி. சாந்திபனி ஆசிரமம் அது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இன்னைக்கும் யாத்திரையாக நாம எல்லாம் போனோம்னா சாந்திபனி ஆசிரமம்னு ஒன்று இருக்கு, அதை பார்க்கலாம். ஏன்னா அந்த நிகழ்வாக இன்னும் நினைவாக இருக்கின்றது அந்த ஆசிரமம், சாந்திபனி ஆசிரமம். இப்ப குசேலர் ஏன் குசேலர் என்று அழைக்கப்படுகிறார்? குசேலரை சுதாமா என்றும் சொல்லுவார்கள், தெரியுமில்ல, சுதாமா என்றும் சொல்லுவார்கள். சுதாமா என்ன, என்னைக்குமே சுபமாக இருக்கின்றவன் அர்த்தம். சுதாமா சுதர்சனம் அப்படின்னா, சுதர்சனம் அர்த்தம் என்றைக்குமே நமக்கு சுபமான தர்சனம் கொடுப்பது சுதர்சனம் என்ற சக்கரம். அதுபோல சுதாமா என்று சொல்லப்படுகிறார் இவர். இவருக்கு உண்மையான பெயர் சுதாமா என்று சொல்வார்கள். குச்சேலர் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், தன்னுடைய வறுமையினாலே தன்னுடைய பிராமணத்துவம், பிராமணத்துவம் என்ன, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருப்பவர்கள் தான் பிராமணர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். தான் நல்ல ஆடை உடுத்திக்கிட்டு நல்ல ஆஜானுபாவாக இருந்து விட்டு எல்லார்ட்டையும் டம்பம் பண்ணிக்கிட்டு என்ன நானும் பெரியவன் அலைகிறவங்க பிராமணர் கிடையாது. பிராமணத்துவம் என்னாலே ரொம்ப எளிமையா இருக்கணும். தனக்கு கிடைத்ததை போதும் என்ற அந்த செய்கின்ற பொன் செய்கின்ற மனத்தோடு இருப்பவர்கள் தான் பிராமணர்கள். அப்பேற்பட்ட பிராமணனாக விளங்கியவர் தான் இந்த குச்சேலர். அவருக்கு சேலை கிழிந்தது போலே ஆடை கிழிந்த ஆடையோடே காணப்படுவாராம்.